கேடுகட்ட மீடியாவோட லிஸ்ட்ல விஜய் டிவியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு காட்டமாகவும், அதே மாதிரி நீங்க என்ன நீதிபதியா, கோபிநாத் நீதிபதியா, முக்கியமா நாங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பு காத்துக்கிட்டு இருக்கோம், இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு காட்டமாக விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியை கடுமையா சாடி பேசியிருந்தாங்க ஒரு நடிகை. ஏன் சாடி பேசியிருந்தாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. விஜய் டிவி இப்போ நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்களும் அதனை இன்கல்கேட் பண்ணி அடாப்ட் பண்ணி அவங்களுடைய சேனல்ல கொண்டு வர மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணுவாங்கன்ற நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மக்களே. அதே போல நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி திரு கோபிநாத் அவர்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபண்டட் ஷோவாக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்கின்றது. அப்படியாக இவர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் அப்படிங்கிறதுல எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றது சொசைட்டிக்குள்ள. அப்படி போன வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தெருநாய்களை ஆதரிப்பவர்கள், தெருநாய்களை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ரெண்டு குரூப்பை வச்சு ஒரு டிபேட் நடந்திருக்கு மக்களே. இந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த டிபேட் நடந்ததுல பெரிய விஷயம் இல்லை, டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். 8 மணி நேரம் நடந்த ஒரு ஷூட்டை 45 மினிட்ஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரி, நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்படிதான் அதுவே 8 ஹவர்ஸ் பண்ற ஷூட்டை 40 நிமிஷம் கொண்டு வருது அப்படிங்கிறது டிடிஎஸ் ஒர்க்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். பட் இருந்தாலுமே இதுல ஒரு சில பேர் பேசின கட் பண்ணிட்டோம்ப்பா, எடுத்துட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தா பரவாயில்லையே. இங்க திருநாய்களை ஆதரிப்பவர்கள், திருநாய்களை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு 2 பேர் பேசுறாங்க. 2 தரப்பு பேசுறாங்கன்னா, எதிர்ப்பவர்கள் பேசினதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஆதரிப்பவர்கள் பேசினதெல்லாம் ஒரு மாதிரி மீம்ஸ் மாதிரி பண்ணி அதை அசிங்கப்படுத்தி அவங்க பேசினதெல்லாம் முழுசா போடாம அறகுறையா போட்டு அவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி வீடியோஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நடத்துறது ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஒரு நிகழ்ச்சி கிடையாது. நீங்க நடத்துறது ஒரு டிபேட் நிகழ்ச்சி, அவ்வளவுதான். டிபேட் நிகழ்ச்சியில 2 பேரும் தரப்புல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க போட்டு காமிச்சிட்டு திருப்ப மக்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்க ஏன் ஜட்ஜ்மெண்ட்ல அதை கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க நீங்க அப்படிங்கிறது உங்க எடிட்ல இருந்தே தெரியுதே அப்படின்னு இங்க எல்லாருக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு கிளிம்ஸா பார்த்தா கூட நடிகை சந்தியா அவர்கள் சொன்னது ரொம்ப காட்டமா இருக்கு. அது அவங்க கலந்துக்கிறாங்க, போயிட்டு கலந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வெளியானதுக்கு அப்புறம் அதுல இவங்க பேசினது எதுவுமே வெளியாகல, எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வேலையெல்லாம் ஓர வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறோம். ஏன்னா சந்தியா அவர்கள் நாய்களை ஆதரிக்கும் தரப்புல இருந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேடுகட்ட மீடியா அப்படின்ற லிஸ்ட்ல விஜய் டிவியும் சேர்ந்துருச்சா? கோபிநாத் என்ன நீங்க நீதிபதியா? நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க, நாங்க கோர்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிறோம், ஒய் யூ ஜட்ஜ்மெண்ட் இட் அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசுறதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. நீயா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிகழ்ச்சியோடைய ஷோவுடைய ஃபுட்டேஜ் எண்டு அவுட்புட் வெளியானதுக்கு அப்புறம் அவங்க வெளியிடுறாங்க ஒரு செல்ஃபி வீடியோ. அது ரொம்ப காட்டமா பேசி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா படவா கோபி அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய ஒரு குடும்பத்துல கல்யாணத்தை நான் ஓரம் வச்சுட்டு கல்யாணத்துக்கு கூட கலந்துக்காம போய் நான் கலந்துக்கிறேன். ஏன் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, மனிதர்கள் மீதான அன்பினாலும் நாய்கள் மீதான அன்பினாலும் நான் இந்த நிகழ்ச்சி போய் கலந்துக்கிறேன். இதுல நான் பேசின விஷயத்த முழுசா போடாம எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 9:30 மணிக்கு மேல நீங்க வீட்டுல ஏன் வெளியே போறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு மேல நான் என்ன பேசினன்றத போடாம அதை மட்டும் போட்டுட்டு நாய்களை ஆதரிக்கும் எங்க அணிய ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமா சித்தரிச்சுட்டாங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குன்னு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய வீடியோல மக்களே. சரி, இப்ப இது ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும். அதாவது மிக முக்கியமா இங்க தெருநாய்கள், அதாவது இந்த ஷோல நீங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும், 2 தரப்பு பேசுறாங்க. ஒரு தரப்பு ஸ்ட்ரே டாக்ஸ், இன்னொரு தரப்பு வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த ராக்வில்லர்ன்ற மாதிரி நாய்கள்லாம். அதில் ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வெளியே கூட்டு வராங்க, அந்த நாய் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கு, என் குழந்தை வெளியே விளையாண்டு இருக்கு, அதை போய் இழுத்து பிடிச்சி கடிச்சு இங்க கடிச்சு ஃபுல்லா கடிச்சு அதை சிதைச்சிருச்சு என் குழந்தைய அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும் மக்களே. டைட்டிலே பார்த்தீங்கன்னா தெருநாய்களை ஆதரிப்பவர்கள், தெருநாய்களை எதிர்ப்பவர்கள் தான் டைட்டில் இருக்கு.
அப்ப இந்த டைட்டில வச்சு பார்க்கும் பொழுது வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள், அதுவும் அரசாங்கம் நாய்களை வளர்க்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. அப்ப தடை விதிக்கப்பட்ட நாய்களை ஒருத்தவங்க வளர்க்குறாங்க, அது ஒருத்த குழந்தைய கடிக்குது அப்படின்னா அது டைட்டிலுக்குள்ள வரவே வராது, அது கிரிமினல் அஃபென்ஸ். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு கேஸ், ஹைகோர்ட்ல, அதுல ஒரு நபரு ஜெயச்சந்திரன் ஜெயா ஒரு பெஞ்சில் வருது, ஒரு நபரு அவர் நாயை விட்டு வேற ஒரு பெண்ணை கடிக்க வைக்கிறார். அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிட்ட அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸை போட்டு ஏபி கொடுத்திருக்காரு ஜெயச்சந்திரன் ஜி அவர்கள். ஸோ ஒருத்தவங்க வீட்டில் வளர்க்குற நாய் ஒருத்தவங்க போய் கடிக்க வைக்கிறாங்க, இல்லை கடிக்குது அப்படின்னா அது என்டையரா வேற சினாரியோ, அதையும் கொண்டு வரவே முடியாது. இப்போ தெருநாய்களை வளர்ப்பது இல்லை தெருநாய்களை எதிர்ப்பது அப்படிங்கிறத என் டைட்டில் இருக்கணும் மக்களே. இல்லை சில விஷயம் நம்ம பார்த்தே ஆகணும். அதாவது தெருநாய்கள் அப்படின்ற ஸ்டே டாக்ஸ் நம்மளுடைய உளவியல்லையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் கலந்துருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழர்களுடைய ஆரம்ப ஆதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் வளர்க்கக்கூடிய நாய்கள் அப்படிங்கிறது நம்மளோட உளவியல் ரீதியாகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கலந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் வெறி பிடிச்சி குழந்தைய போய் கடிக்கிறதும், குழந்தைங்க துரத்துறதும், நைட்ல போய் மக்களை போய் துரத்துறதும், இந்த மாதிரி சினாரியோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. இது சயின்டிபிக்கா இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க. பட் முதல் விஷயம் பார்க்கணும், தெருநாய்கள் மனிதர்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். அதாவது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ல வச்சே பார்க்கும் பொழுது தெருநாய்கள் இங்க மனிதர்கள் போடக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட்டை தூக்கி போடுறாங்கன்னா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்னைக்கு அரசாங்கம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பல 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு டெண்டர் விட்டு அது எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் நாம இப்போ சாப்பிட்டு போடக்கூடிய சில வேஸ்ட்டு, சில டிகிரேடபிள் வேஸ்டஸ், சில உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நாய்கள் சாப்பிட்டு தான் வாழ்கின்றது. அப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்பேஜ் வேஸ்ட், ஆர்கானிக் கார்பேஜ் வேஸ்ட்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்குன்றதுனால அது நம்ம மனிதர்களுக்கு ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்ற மக்களே, மிக முக்கியமா ஒரு காலத்துல பிளேகுன்ற நோய் நம்ம நாட்டையே உடுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியும், பிளேக் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அவங்க பிளேக்ல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க புதைக்கவோ எரிக்கவோ கூடாது, எல்லா பணத்தையும் ஒன்னா போட்டு ஒரு குழி தோண்டி தூக்கி போட்டு அதை கொளுத்திடுவாங்க. ஏன்னா பிளேக் ரொம்ப ஈஸியா பரவக்கூடிய வியாதியா இருந்துச்சு. ஸோ எலிகள் மூலயமா பரவக்கூடிய பிளேக் இருக்குது. ஆனா அந்த எலிகளே வராம தடுக்கிறதுக்கு ஒரு ஆளால முடியும்னா நாயால தான் முடியும், இல்லை பூனையால முடியும். ஸோ பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் வளர்க்கும் பொழுது அது ஸ்டேடாக இருந்தாலுமே அது இந்த எலிகளுக்கு வேட்டையாடி உண்ணக்கூடிய பழக்கம் உடையதுன்றதால எலிகள் வராமல், எலிகள் இல்லாமல் போறதுக்கு, எலிகள் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. தேர்டு, ஒரு எமோஷனலாகவும் சோஷியலாகவும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும், ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க நாய்க்குட்டி வளர்க்கும் பொழுது. நாய் வளர்க்கும் போது இல்லை மக்களே, ஒரு தெருநாயா ஒரு நாய் இருந்தாலும் அந்த நாய்களுக்கு அங்கே சுற்றி உள்ள மக்கள் சாப்பாடு போட்டு வச்சிருக்கும் பொழுது அந்த நாய்கள் ஈவன் தோ தே ஆர் ஹோம்லெஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க அந்த மக்கள் கூட அப்படின்னு நாயை சொல்லலாம். வேற எந்த விலங்கினங்களுமே, அது பூனையா இருக்கட்டும், வேற எந்த விலங்கினமே எடுத்துக்கலாமே, இதை அந்த அளவுக்கு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது, எக்ஸப்ட் டாக். நீங்க மற்ற விலங்கு மாடுலாம் வளர்க்குறாங்க, இப்ப மாடை பார்த்தா ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. மாடு பெருசா மனிதர்களை விளையாடுறதுக்கான எந்த ஒரு குணாதிசயம் இருக்காது. ஆனா நாய்கள் பார்த்தீங்கன்னா மக்களோடு விளையாடக்கூடிய குணம் உள்ள ஒரு விலங்கினமாக இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட விளையாடும் பொழுதும் ஸ்ட்ரெஸ் மென்டலி அண்ட் பிசிக்கலி மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது, மூட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது ப்ரூவன் ஃபேக்டா சொல்றாங்க. இதனால நாய்கள் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஏரியால ஸ்ட்ரேடாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரேடாக ஹெல்த்தியா இருக்குதோ அந்த அளவுக்கு அங்க உள்ள மக்கள் மென்டலி ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது சுட்டி காட்டுற ஒரு விதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க உள்ள ஸ்ட்ரேடாக்ஸ் ஹெல்த்தியா இருக்குன்னா அங்க உள்ள மக்கள் அதை பத்திரமா ஒழுங்கா அடிச்சு கொல்லாம, கைகால உடைக்காம, அதை ஆக்ரோஷமா அதை கூட பிஹேவ் பண்ணாம சாப்பாடு போட்டு ஒழுங்கா பாத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சோஷியல் ஹெல்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க மக்களே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா
நாய்களால இங்க மக்களுக்கு ஆபத்து இருக்கத்தான் செய்கின்றதா அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல ஆபத்து ஒரு சில நேரங்கள்ல இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாய்களால வரக்கூடிய இந்த ரேபிஸ் நோய் அதா இருக்கட்டும், இல்ல நாய்கள் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களா இருக்கட்டும், இதெல்லாம் வராம தடுப்பதற்கும் ஒரு சில ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போற வண்டிகளை நாய்கள் துரத்துறதும், அதே மாதிரி இந்த குழந்தைகளை துரத்துறதும், குழந்தைகளை சுத்தி போட்டு குறைச்சிக்கிட்டு கடிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்களை நாய்கள் பண்ணுது. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. யோசிச்சு பார்க்கலாம் மக்களே. அதாவது எல்லாருக்குள்ளும் ஒரு நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ரொம்ப நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளா மாநகராட்சியிலும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து மாடுகளால பெரிய தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாடுகள் நடுல வந்துடுது, வண்டி போறப்ப வந்து இடிச்சிருது, மனிதர்களை துரத்தி போய் முட்டி சில பேரை வந்து அடிப்படை வச்சிருச்சு, கொன்றுச்சு, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ மாடுகளை கட்டி போட்டு வளங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க, கட்டி போட்டு வளர்க்க சொன்னாங்க, ரைட்டு. அப்ப மாடுகளை கட்டி போட்டு வளர்க்க சொல்லியும் இன்னும் அதை பெருசா கட்டி போட்டு வளர்க்கறதுக்கான எந்த ஒரு இடமும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தெரியல. இப்பயும் பாத்தீங்கன்னா மாடுகள் திறந்து விடப்படுகின்றன, ரோட்ல சுத்துது, ரோட்லயே உட்காந்துக்குது, டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இன்னும் சில டைம் மாடுகள்ல வந்து மனிதர்கள் துரத்தித்தான் இருக்குது, மனுஷங்க பயந்து ஓடதான் செய்யறாங்க. அப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு சொசைட்டில மாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லா மாடையும் நீங்க போய் முகாம் அடைச்சிருங்க, இல்ல எல்லா மாடையும் ஊசி போட்டு கொன்றுங்க அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் போடப்படல. சொசைட்டில யாரோட அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவும் வந்து இங்க யாரும் போராட்டம் பண்ணல. அப்போ நாய்களை மட்டும் ஏன் துரத்த சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஒரு நாய் குழந்தைகளை துரத்துது, இல்ல வெறி பிடிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ரேபிஸ் வர மாதிரி இருக்கு, டிசீஸ்டா இருக்கு, இல்ல தேவையில்லாம ஆக்ரோஷமாகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்கும் நார்மலா பிஹேவ் பண்றதுக்கும் பல ஊசிகள் இருக்கின்றன. அப்ப அந்த மாதிரி ஊசிகளை அந்த திருநாய்களுக்கு போட்டு அதை சாந்தப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? இப்ப இதுதான் முதல் கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க அந்த அந்த இதுல மக்களே, அதாவது நாய் கடிச்சா அவங்க தெரியும், கடிச்சிருக்கா அவங்கள. இப்போ நாய்களுக்காக எதிர்ப்பவர்கள் சொல்றாங்க, ஆதரிப்பவர்களை பார்த்து நாய் கடிச்சிருக்கா அவங்கள, நாய் கடிச்சா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசினாங்க. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு நாய் இருந்துச்சு. நம்ம ஜென்ரலா வந்து இந்த அனிமல்ஸை பார்த்தா ஏதாவது வாங்கி தரலாம், ஏதாவது சாப்பாடு கொடுக்கலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நாய்க்கு என்ன பண்ண 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை போட்டேன், அது குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. செகண்ட் பிஸ்கட் பாக்கெட்டை இப்படி பிச்சு இப்படி தூக்கி போட ஏதோ மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு குனிஞ்சு கீழே வச்சேன். அது வச்சவன என்ன நினைச்சதுன்னு தெரியல, ஒருவேளை போட்ட பிஸ்கட்டை எடுக்க வராங்களோன்னு பயந்து கையில கடிச்சிருச்சு. ரொம்ப டீப் கட்டு, இந்த விரல்ல ரொம்ப டீப் கட்டு தான். செம ரத்தம் லாஸ் ஆச்சு, பயங்கர வலி. ஹாஸ்பிட்டல் போனேன், டாக்டர் போய் கேட்குறாரு, என்ன நாய் கடிச்சிச்சு டாக்டர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் போய் சோப்பு கைட்டு வாங்க சொன்னாங்க, சோப்பு நான் கழுவிட்டு வந்தேன். சோப் போட்டு கழுவிட்டு வந்த உடனே அவர்கிட்ட எப்படி கிடைச்சது கேட்டார். நான் வாஸ் எக்ஸ்பிளைனிங், நான் சொன்னேன் எல்லாத்தையும். சொன்னப்புறம் அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஓகேங்க நீங்க ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்றாதீங்க, அதுக்கு எங்கங்க போகும் பாவம். ஸோ இதுதான் படிச்சவங்கன்னு நம்ம சொல்றதா, இல்ல இதை பத்தின இக்காலஜி தெரிஞ்சவங்கன்னு நம்ம சொல்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. எல்லாருக்குமே, மனிதர்களா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஒரே மைண்ட் செட்ல இருக்க முடியாது, ஒரே மூட்ல இருக்க முடியாது. அதேதான் நாய்களுக்கும் பொருந்தும். ரோட்ல போறப்ப சம்டைம் நைட்ல துரத்துதா, அது ஏன் துரத்துது, அது ஏன் சாந்தமா இல்லாம ஆக்ரோஷமா இருக்கு, அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட முடியும், என்ன மாதிரி மருத்துவ ரீதியா அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஸ்டெப்பை அறிவியல் ரீதியா அரசு எடுத்து வச்சு அந்த நாய்களுக்கு ஏதாவது ஊசி போட்டு அதை சாந்தப்படுத்தினாலே இங்க எந்த குழந்தை நாய் துரத்தாது, யாரையும் நாய் கடிக்காது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் சொல்றாங்க நாய் வளர்க்கறதுனால. அவுட் சைடர்ஸ், திருடர்கள் யாராவது நம்ம ஏரியாவுக்கு வந்தா அது உடனே பார்த்து குலைச்சி, அது வந்து ஒரு பணம் கொடுக்காத ஒரு கார்டா வேலை பார்க்குது ஸ்ட்ரே டாக்ஸ். இதை யாருமே செய்ய மாட்டாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கூர்க்கா வந்து மாசம் 1ஆம் தேதி ஆனா வந்து காசு கேட்பாங்க. அவங்க அந்த மாசம் 30ஆம் தேதி ஆனா மட்டும் விசில் அடிச்சுக்கிட்டே ஒரு பில்டப் கொடுப்பாங்க, 1ஆம் தேதி வந்து காசு கேட்பாங்க. ஆனா இந்த நாய்கள் அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம சாப்பாடு போடுறோமோ, பொருள் தண்ணி கொடுக்குறோமோ, கொடுக்கலையோ, அடிக்கிறோமோ, இல்ல பாசமா பாத்துக்கிறோமோ, எதுவா இருந்தாலும் நம்ம ஏரியால ஒரு தெரியாத ஆள் உள்ள வராங்கன்னா அது குலைச்சி காட்டி கொடுக்குது.
யாருன்னு குறைச்சி காட்டி கொடுக்குது. மற்றவங்க கேட்குறாங்க எங்கேருந்து வர, யார் பணம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாய்கள் வச்சிருக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட்னு சொல்றாங்க ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்தால். அப்போ ஒரு வார்த்தை கோபி சொல்றாப்புல, பணக்கார ஏரியாக்களில் தெருநாய்க்கள் இருப்பதில்லை. எஸ், அக்செப்டட். பணக்கார ஏரியாக்கள்ல தெருநாய்கள் போவதே இல்லை. அதையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க நார்மலான ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா கடைகள் வெளியே இருக்கும், சிக்கன் ஷாப் வெளியே இருக்கும், அங்க 4 சிக்கன் போடுவாங்க, குடி ஹோட்டல்ஸ் இருக்கும், அங்க 4 மீந்து போன சாப்பாடு தூக்கி போடுவாங்க. வீடுகள்ல சாப்பாடு மீந்தா கொண்டு வந்து வெளியே, இன்னும் சிட்டிக்குள்ளேயுமே நான் சொல்றேன், மாடுகளுக்கும் நாய்களுக்கும் வைக்கக்கூடிய பழக்கம் இன்னும் உண்டு. ஆனால் ஒரு பணக்கார பங்களோ ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் சாதம் மீந்து போச்சுன்னு வெளியே வந்து சாப்பாடு போடுறதுக்கான பழக்க வழக்கம் இருக்காது. சுத்தி கடைகளே பெருசா இருக்காது. அப்போ இந்த மாதிரியான நாய் சர்வை பண்ண முடியாதுன்றதுதான் உண்மையை தவிர, அங்க நாய்களே இல்லைன்னு சொல்லிட்டு பவுண்டரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை உள்ள விடாம பாத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நடப்பது கிடையாது, சாத்தியமும் கிடையாதுன்றதையும் பார்க்க வேண்டும். நாய்களுக்கு இங்கதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது மக்களே. மக்கள் திரும்ப சொல்றதுதான், ஒரு இடத்துல ஸ்ட்ரே டாக்ஸ் நல்லா இருக்கு, ஹெல்தியா இருக்கு, நார்மலா சாந்தமா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் மக்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க விஷயம். ஸோ நாய்கள் கடிப்பட்டவங்கள்லாம் நாய்களுக்கு எதிராக மாறுவாங்க அப்படின்னு விவாதத்துல பேசப்பட்டதா ஒரு தகவல் சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. அப்படின்னு பார்த்தா நானும் கடிப்பட்டிருக்கேன் தான். பட் அது ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது, அதுக்கு என்ன ரெமெடி கொடுக்கலாம் அரசாங்கத்துல இருந்து அப்படிங்கிறத பத்தி இங்க உள்ளவங்க யோசிச்சு பண்ணமே தவிர, தெருநாய்க்களால் இங்க பல நன்மைகள் இருக்கின்றன. அப்கோர்ஸ் சில பேர் அங்க பேசும்போது அந்த குழந்தை கடிச்சிருச்சு, குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, ஒரு குழந்தை ரேபிஸ்ல வந்து கடிச்சதுனால அந்த குழந்தைக்கு ரேபிஸ் வந்து இறந்தே போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. வருத்தமான விஷயம்தான். இப்போ இதை வந்து முறையிட வேண்டிய இடம் அரசாங்கம் தான். அப்போ ஒரு ரேபிஸ் வந்த நாயை அந்த ஏரியால வச்சிருக்க வேண்டாம், கூடாது அப்படிங்கிறத முன்னெடுத்து வைக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ற மக்களே, மாடுகள் வளர்க்கும் பொழுது எந்த மாடு யாருக்கு சொந்தம் அப்படின்னு அந்த மாடோட காதுல வந்து ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தோன்னா இந்த மாடு இவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ரெக்கார்டுகள் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வளர்க்குற மாடு கால்நடை தான், அந்த மாடுக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வரும் பொழுது ஏன் ஸ்ட்ரே டாக் சிஸ்டம் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அதை கொண்டு வரலாம்ல. அதை கொண்டு வந்து அதற்கான தடுப்பூசிகள்லாம் போட்டுட்டா அது மனிதர்களுக்கு எதிராக செயல்படாம, அவங்களை ஆக்ரோஷமா கடிக்காம, அது இன்னும் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை கொண்டு வந்து விடுமே அப்படின்னு நம்ம ஆதங்கமாக இருக்கின்றது. மக்களே நினைக்கிறதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.